இந்த வீடியோவில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேஷியல் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னை அப்படி பிங்கிஷாக மாற்றுற ஒரு சூப்பரான ஃபேஷியல். ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணும், ஸ்கின்னை க்ளீன் பண்ணும், இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக இது கொடுக்குற ரிசல்ட் பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம ஷாக் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஃபேஷியல் இது. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபேஷியல் கிட்டு என்னென்னா ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர். இந்த ஃபேஷியல் கிட்டை வச்சு தான் இப்படி ஒரு எஃபெக்டிவான ஃபேஷியல் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பிரைட்னிங் ஸ்க்ரப் இருக்குல்ல, இதை வச்சே நம்ம சூப்பராக வந்து ஃபேஷியல் கிட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காமனாக இந்த பிரைட்னிங் ஸ்க்ரப்பை வச்சுட்டு நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேஷியல்லாம் பண்ணால் செம்மையாக இருக்கும் ஸ்கின்னு. நம்மளோட ஸ்கின்னு 100% நேச்சுரல். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து சரி பண்ணிக்க முடியும். இது பாருங்களேன், இந்த ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப ட்ரையான ஸ்க்ரப்லாம் இல்லவே இல்லைங்க. ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது. ரொம்ப அப்படி ஜெல் பேஸில் இருக்கும். நல்ல ஒரு பீச் கலர், லைட் பிங்க் கலரில் ரொம்ப ஒரு அழகான ஸ்க்ரப்பு இது. நம்மளோட ஸ்கின்னை அப்படியே பொக்கிஷமாக பாதுகாக்கிற, அதே சமயத்தில் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை க்ளீன் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப் இது. இந்த ஸ்க்ரப்பில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்க்காகலாம் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணி வந்து பார்த்து பண்ணது இந்த ஒரு ஸ்க்ரப்பு உங்களுக்காக. மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரப்பு என்ன பண்ணிடணும், சில ஸ்க்ரப்லாம் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி விட்டுரும். ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பட் இது வந்து ரொம்ப ஜெல்லியாக ஒரு க்ரீமாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கும் உங்களுக்கு 4 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும். ஃபுல் பாடி ரொட்டீன் வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பிரைட்டனிங் ஆயில் மாதிரியே இந்த ஒரு ஸ்க்ரப்புமே ஃபுல் பாடிக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரப் தான். கமலி நேச்சுரல்ஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். ஃபேஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டரில் டவலில் டிப் பண்ணி எப்போதும் நம்ம பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப் காமன், அதை பண்ணிவிடுங்க. அது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைட்னிங் ஆயிலோ ஆரஞ்சு ஆயிலோ யூஸ் பண்ணிவிட்டு 5 minutes விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மூக்கில் எல்லாம் மேல் நோக்கி, லிப்ஸில், கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு இது ஒரு 10 minutes விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். நிறைய பேர் வந்துட்டு ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் பார்த்தோன்னு ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்தது வந்துட்டு நல்ல ஒரு சாண்டல் கலரில் இருக்கும், ஆனால் இப்போ வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஏன்னா இதில் இன்னுமே சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட அரோமா வேறு லெவல் ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேவையான அளவு, நல்லா கொஞ்சம் திக்காகவே ரொம்ப தண்ணியோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணியாக அப்படியே ஸ்கின்னோட ஜெல்லாகிற மாதிரி தான் எப்போவுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ தண்ணி விட்டு நான் காட்டுற கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரோட ரேட் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட ரீசன் வந்து இதுதாங்க. பிகாஸ் அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஃபேஷியல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனாலேயே இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் முடியலங்க, ஹெட்டேக்கு. ஸோ வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈவன் நியூ பார்ன் பேபி கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம குழந்தை பிறந்தோன்னா ஒரு கடலை மாவு, ஒரு பாசிப்பயிறு இதெல்லாம் வச்சு குளிக்க ஊற்றுறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எப்போதுமே, கண்ணில் படாமல். ஏன்னா குட்டி குழந்தை இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அதை விட சூப்பராக சேஃபான நேச்சுரலான ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணுற இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸை நியூ பார்ன் பேபி கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மசாஜ் ஆயிலுக்காக வெளியில் ஒரு ஆயில் வாங்குறத விட எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது.
ஸோ ஃபேஸில் வந்து ஜென்டிலாக, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரப் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அது மைல்டாக ஸ்க்ரப் ஆகும். அந்த ஸ்க்ரப் நம்மளுக்கு போதும். ரொம்ப கை வச்சு அழுத்த வேணாம். ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கருவலியும் தனியாக இருக்குது, லிப்ஸ் மட்டும் டார்க்காக இருக்குது, அதுக்கு தனியாக கொடுங்க, நெக்கு மட்டும் டார்க்காக இருக்குது, அது தனியாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபேஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ, அந்த 4 days ஒன்ஸ் ஃபேஷியல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். கண்ணை சுற்றியும் பண்ணணும், லிப்ஸுக்கும் பண்ணணும், நெக்குக்கும் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தனியாக நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் ஹேண்ட் மட்டும் பிளாக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே சேம் ரொட்டீன் தான். நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரப்லாம் பண்ணிவிட்டு கையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 4 தடவை 5 தடவையிலே நார்மல், ஓரளவுக்கு நார்மலாக நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து 10 minutes விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்களேன், செம்ம பிங்கிஷாக எவ்வளோ ஒரு ஷேடு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். டே 1லே உங்களுக்கு ஒரு ஷேடு லைட்டன் ஆன மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்கும். செம்ம சாஃப்டாக, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் செம்ம க்ளோ. என்னோடய ஸ்கின் வந்து செம்ம பிங்கிஷாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விட போகிறதுல இன்னும் ஒரு ஸ்டெப் தான். இன்னும் இத்தனை ஸ்டெப்பாக அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு 5 minutes தாங்க ஆகும். 15 minutesல நமக்கு எல்லா ப்ராசஸ், 15 to 20 minutesல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஷியலை கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு க்ளோவிங் பவுடர், ஆல் டைம் ஃபேவரட். ஸ்கின்னை செம்ம சப்பிளாக செம்ம க்ளோவாக வச்சுக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணுங்கள், போதும். அதுவே உங்களுக்கு போதும். ஸோ அதுக்கும் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட சூப்பரான ஃபேஷியல் கிட்டு. நம்ம பண்ணது இப்போது ஃபேஸில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட ஸ்க்ரப் ஆகாது. செம்ம மாய்ஸ்சராக, செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 minutes விட்டுருங்க. ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு க்ளோவிங் பேக்கை உங்களால் ஹேர் பேக்காகவும் போட முடியும். செம்மையாக இருக்கும். ஆனால் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாஷ் பண்ணி நல்ல ஒரு ஊற விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷவரில் செம்மையாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னா, நம்ம ஃபேஸுக்குன்னு கொடுக்குற நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சாப்பிடலாம். இன்டேக்கு கஞ்சியா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய சூப்பரான ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதில் ஒன்று தான் இந்த ரிச் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண க்ளோவிங் பவுடர். பாருங்கள், என்னோடய ஸ்கின் வந்து செம்ம, அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கின்னை வந்து செம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஸ்கின் வந்து இவ்வளோ தேஜஸாக சூப்பராக இருக்குது. 4 நாளைக்கு ஒரு தடவை, திங்கக்கிழமை பண்ணால் திரும்பி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இடையில இருக்க அந்த 4 நாள் பேக் மட்டும் போட்டாலே போதும். காலைல ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ். நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், பாடி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஸ்கின்னுக்குன்னு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். ஃப்ளாலெஸ்ஸாக செம்ம சூப்பராக வச்சுக்கலாம். எந்த மேக்கப்புமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளோட ஸ்கின்னை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வந்து நம்ம காட்டலாம். ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே கொஞ்சமாக நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா கொஞ்சமாக அதை சரி பண்ணிட முடியும். மேக்ஸிமம் 1 yearல நம்மளால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். 80% 90%. அப்படி இந்த மூக்கு கிட்ட, சீக் கிட்டலாம் செம்ம பிங்கிஷாக ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக செம்ம ஷைனிங்காக இருக்குது. கமலி நேச்சுரல்ஸோட இந்த ஒரு சூப்பரான ஃபேஷியல் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இப்போவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் செட் ஆகும், சூட் ஆகும், உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே கீழே இருக்க நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி கமலி நேச்சுரல்ஸ் கஸ்டமராக இருந்தால் அப்போ ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமலி நேச்சுரல்ஸ் பற்றி தெரியப்படுத்துங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.